ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாக சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும் அல்லது பிரியமாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு கடினமான காரியத்தை இங்கே சொல்லியிருக்கிறது பார்த்தீர்களா? வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்களா? பைபிளில் இப்படியெல்லாம் எழுதியிருக்குமா? இது நம்ம அனுதினம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கிறது. இங்கே நம்ம இருக்கக்கூடிய எல்லாருமே யாரோ ஒருவருக்கு கீழே கட்டுப்பட்டு வேலை செய்கிறோம். யாரோ ஒருவர் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார். நீங்கள் சம்பளம் வாங்குகிறது உண்மையானால் நீங்கள் யாரோ ஒருவருக்கு கட்டுப்பட்டு தான் வேலை செய்கிறீர்கள். உங்களுக்கு மேலே யாரோ இருக்கிறார்கள். அதிகாரிகளாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், யாரோ இருக்கிறார்கள். உங்களை எஜமான்கள் இருக்கிறார்கள், முதல் போட்ட முதலாளிகள் இருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு கீழே நீங்கள் வேலை செய்கிறீர்கள். அப்படியானால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். வேலைக்காரரே, நம்ம எல்லாம் வேலை செய்கிறோம், வேலை செய்து சாப்பிடணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய திட்டம். அன்னன்னைக்கு நீ செய்கிற வேலையை வச்சு உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நடத்துவேன், அன்றன்றைக்கு அதனதன் பாடு போதும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்களா? அதுதான் அதனுடைய அர்த்தம். உன் கைகளின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்ம தினசரி நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறோம், நம்ம உழைக்கிறோம். நம்முடைய உழைப்பின் பலனால் ஆண்டவர் நம்மை போஷிப்பிக்கிறார், பிழைப்பூட்டுகிறார். பிழைப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி தருகிறார். உங்களுடைய படிப்புக்கு ஏற்றார் போல, உங்களுடைய திறமைக்கு ஏற்றார் போல, உங்களுடைய தகுதிக்கு ஏற்றார் போல, சூழ்நிலைக்கு ஏற்றார் போல ஏதோ ஒரு வேலையை நம்ம செய்கிறோம். ஆனால் வேலை செய்யக்கூடிய நாம் வேலைக்காரரே, நீங்கள் அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கடினமான காரியங்களெல்லாம் சொல்கிறார் ஆண்டவர். சரி, இப்படி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வேத வசனத்தினுடைய பின்னணியத்தை கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் ஏற்படும். இதே வேத பகுதி இந்த ஒரு இடத்துல அல்ல, இதே மாதிரி உள்ள பகுதி இன்னும் ஒரு 4 இடத்துல வந்திருக்குது. கொஞ்சம் என் கூட நீங்கள் கவனிக்க முடியுமா? எபேசியர் எழுதின நிருபம், எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில், எபேசியர் 6:5 பாருங்கள். 5 வேலைக்காரரே, அங்கேயும் வேலைக்காரரே என்று ஆரம்பிக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு இருக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடப்பற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். இன்னைக்கு நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம எல்லாருக்குமே நிறைய பிரச்சனை இருக்கு. வேலை செய்கிற இடத்துல அப்படி தானே? நமக்கு மேலே இருக்கிற நம்முடைய அதிகாரி அல்லது நமக்கு வேலை கொடுத்தவர் நம்ம கூட அடிக்கடி பிரச்சனை இழுக்கிறாருன்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு மோதல் இருக்குது. இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அடிக்கடி பிரச்சனையாக மாறிடுது. அவங்களோட நம்ம ஒத்து போக முடியலை. அவங்க நமக்கு ஏடாகூடமான விஷயத்தை சொல்கிற மாதிரி நமக்கு தெரியுது. நம்மளை அதிகமாக வேலை வாங்குற மாதிரி தெரியுது. நம்ம கூட கடினமாக நடக்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஆக நமக்கு பிரச்சனை. அதுலேயும் கணவனும் மனைவியும் ஒரே ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஒரே பள்ளிக்கூடத்தில். எப்படி இருக்கும்? 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன பேசுவாங்க? ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, ஒரே இடத்துல வேலை செய்கிறவங்க, புருஷனுக்கு 100 பிரச்சனை இருக்கும், அவரால் மனைவிக்கும் பிரச்சனை இருக்கும். 2 பேரும் சேர்ந்து பேசி பேசி அவங்க சிந்தையே ஒன்றாகி எப்படி வேலைக்கு போவாங்க, எப்படி அந்த வேலையை அணுகுவாங்க, அந்த அலுவலகத்துக்கு எப்படி போவாங்க, அந்த ஸ்கூலுக்கு எப்படி போவாங்க, மறுநாள் ஒவ்வொரு நாளும்
ரொம்ப கனத்த இருதயத்தோடு இன்னைக்கு இருக்கட்டும், அந்த ஆள் ஏதாவது பேசினான்னா நான் எல்லாம் எதிர்த்து பேசிடுவேன். நான்லாம் இனி வேலையே போனாலும் சரி பட்டு பட்டுன்னு பேசிடுவேன். என்னென்னமோ நம்ம சொல்லிக்கிட்டு போவோம். இப்படியே நம்ம பேசி பேசி வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் பாருங்கள். என்னை பொறுத்த மட்டும் 2 பேர் ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடாது. ஒரே அலுவலகத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனையே இருக்காது, ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனை இருக்கிறவங்க புருஷங்கிட்டையோ அல்லது மனைவிட்டையோ சொல்லி சொல்லி 2 பேருக்கும் பிரச்சனையாயிடும். இப்படி நிறைய பிரச்சனை. இந்த வேலை கொடுத்தவங்க நம்ம கீழே நமக்கு மேலே இருக்கக்கூடிய நம்முடைய மாஸ்டர்ஸ், நம்முடைய பாஸ், அவங்கள்ட்ட நம்ம சரியாக நடக்கிறதில்ல. ஆனால் இங்கே எழுதியிருக்கு பாருங்க, வேலைக்காரரே அப்படின்னு கூப்பிட்டுருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்? 6வது அதிகாரத்தில் மனுஷருக்கு பிரியமாக கீழ்ப்படிங்க, பயத்தோடு நடுக்கத்தோடு கபடமற்ற மனதோடு கீழ்ப்படிங்க, மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். வேதம் சொல்லுகிறது கீழ்ப்படிந்து போங்கள். இன்னொரு வேத பகுதியை பாருங்கள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம். எபேசியர், அடுத்தது பிலிப்பியர், அடுத்து கொலோசையர் 3ஆம் அதிகாரம். இதே போன்ற பேரலல் பேசேஜ். 22வது வசனம், 22. வேலைக்காரரே, அங்கேயும் அப்படியே தான் கூப்பிடுது. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து. தேவனுக்கு பிரியமாக இருந்தால் பிரியமாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் கீழ்ப்படிங்கன்னு சொல்லியிருக்கு. ஏப்பா, கீழ்ப்படிதல் இவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு ஆயுதம் தெரியுங்களா? ரொம்ப பெரிய ஒரு ஆயுதம், பயங்கரமான போராயுதம். கிளர்ச்சி செய்வதற்கும் முட்டுறதுக்கும் மோதுறதுக்கும் போராடுறதுக்கும் உலகம் சொல்லி தரும்போது, கோட்டுக்கு போ, நுகர்வோர் கோட்டுக்கு போ அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது, போராடு, வீதிக்கு வா, கட்சிக்காரங்களை கூப்பிடு, கலகம் பண்ணு அப்படின்னு எல்லாம் உலகம் சொல்லும்போது, வேதம் சொல்லுகிறது கீழ்ப்படிந்திருங்கள், கீழ்ப்படிந்திருங்கள். அங்கே எழுதியிருக்கு தொடர்ந்து, எல்லா காரியத்திலையும் நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். உங்கள் ஆஃபீஸில், உங்கள் இன்ஸ்டிடியூஷனில், உங்களுடைய பள்ளிக்கூடத்தில், உங்களுடைய நீங்கள் பார்க்கக்கூடிய தோட்டங்களில், காடு தோட்டங்களுக்கு வேலைக்கு போவீங்க, எல்லா இடமும் எங்கே வேலைக்கு போனாலும் சரி, எப்படி இருங்க? தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். அநேகரோடு நம்மளை ஒப்பிட்டெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. இதெல்லாம் வேண்டியதில்லை. உன்னுடைய நீதி ஒரு நாள் பட்ட பகலை போல விளங்கும் என்று சொன்ன ஆண்டவரை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். மற்றவர்களைப் போல நீங்கள் நடக்கிறதுக்கு வேதம் சொல்லவில்லை. அடுத்து, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே, நீ செய்கிற அலுவலகத்தின் பணி, மார்க்கெட்டில் செய்கிற வேலை, அல்லது ஒருவேளை நீங்கள் தோட்டங்களில் செய்யக்கூடிய அனுதின வேலைகள், வீடுகளில் வேலை செய்கிறவங்க, அல்லது ஒருவேளை ஏதோ பண்ணையில் வேலை செய்கிறீங்க, என்ன வேலை செஞ்சாலும் சரி, அது கர்த்தருக்கு செய்கிற வேலையாக மாற்றிக்கொள்வீர்களானால் உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய மனோபாவமே மாறிவிடும். உங்களுடைய மனோபாவம் மாறிவிடும், உங்களுடைய எதிர்பார்ப்பு மாறிவிடும், நீங்கள் செய்கிற விதமும் மாறிவிடும். இல்லைன்னா என்ன செய்வோம்? நான் எவ்வளவு செஞ்சேன், ஆனால் எனக்கு அவங்க சம்பள உயர்வே கொடுக்கல, இந்த தடவை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், கொடுக்கல. என்ன ஸ்தாபனம் இது? எங்கள் மேனேஜர் தான் என்னை ஏமாத்துறான். அவனுக்கு போட்டு கொடுக்குறான், இவனு போட்டு கொடுக்குறான். நீங்கள் எப்படிங்க நிம்மதியாக வேலை செய்வீங்க? உங்களுக்கு என்னைக்கு பணியில் நிறைவு கிடைக்கும்? உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் செய்கிற பணியில் உங்களுக்கு ஒரு நிறைவு வேண்டும். நினைக்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலையில் ஒரு மனநிறைவு இல்லாமல் எப்படிங்க நீங்கள் வேலை செய்வீங்க? என்னாலும் முறுமுறுத்துக்கிட்டு, என்னாலும் கலகம் பண்ணிக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, இது பிடிக்கலை, இவங்க பிடிக்கலை, இவங்க எப்படி செய்கிறாங்க, அவங்க எப்படி செய்கிறாங்க, உங்களை பற்றி கோல் சொல்கிறாங்க, உங்களை காலை வார பார்க்குறாங்க, உங்களுடைய உயர்வு முன்னேற்றத்தை கெடுக்க பார்க்குறாங்க, உங்களை பற்றி புரணி பேசுகிறாங்க, உங்களை பற்றி போட்டு கொடுக்குறாங்க, அவங்க மட்டும் ஜாலராக தட்டுறாங்க, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன மனநிறைவு உங்களுக்கு இருக்கும்? நீங்கள் எப்படி ஆண்டவருக்கென்று அதை செய்வீங்க? எழுதியிருக்கிறது, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே அதன் வழியாய் கர்த்தரை சேவியுங்கள். இன்னொரு வசனத்தை பாருங்கள், தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். இதுவும் பேரலல் பேசேஜ் தான்.
1-2 வசனங்களை கவனிங்க. தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்துக்கு உட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கண்ணியத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். தங்கள் எஜமான்களை எல்லா கண்ணியத்துக்கும் கனத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். அவங்க நம்மளை மதிக்கலை, நாம் மதிக்கிறோம். அவங்கள நம்மளை ரெஸ்பெக்டே பண்ணலை, ரெக்கக்னைஸ் பண்ணலைங்க. உங்களை நீங்கள் செய்ததை, நீங்கள் செஞ்சீங்கல்ல, அதையெல்லாம் அவங்க செஞ்சதாகவே கண்டுக்கல. நீங்கள் செஞ்ச ஒரு நன்மையும் அவங்களுக்கு நன்மையாக தரல. நீ என்னத்தை செஞ்சிட்ட, நீ என்னத்தை செஞ்ச அப்படின்னே கேட்குறாங்க. என்ன நாம் இவ்வளவு செஞ்ச பிறகு நம்மளை பார்த்து நீ என்னத்தை செஞ்சிட்ட, என்னத்தை கழிச்சிட்டேன்னு கேட்குறாங்க. எப்படி இருக்கும்? இன்னையிலேருந்து நம்ம அப்படி தான் இருக்கணும். இனி நம்ம ஏதோ நல்லா செஞ்சால் ஆனால் நமக்கு திரும்பி கிடச்சது இவ்வளவு தான். இனியெல்லாம் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. வந்தோமா, ஏதோ செஞ்சோமா, நம்ம பாட்டு போட்டு எப்படி கிடந்தா என்ன, என் நேரம் அவ்வளவுதான், அதோடு போயிடுவேன். நம்முடைய வேலையை ஆண்டவருக்குன்னு நாம் செய்வதனால தான் நமக்கு மனநிறைவு கிடைக்கும். இன்னொரு வசனம் அந்த தொடர்ச்சியில் தீத்து 2 தீமோத்தேயுக்கு அடுத்து தீத்து, அதில் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 9-10 வசனங்கள். வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ள வேண்டும். ஏங்க, இது ரொம்ப கடினமான விஷயங்கள். வேலை செய்கிற உங்களுக்கு இது நல்லாவே தெரியும். நீங்கள் எங்கேயோ வேலை செய்கிறீங்கல்ல, அங்கே வேலை செய்கிற இடங்களில் என்ன எப்படி இருக்குது பாருங்கள். தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் இருந்தால் என்ன ஆகும்? நம்ம தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி தானே நம்ம நினைப்போம். நான் எதிர்த்து கேட்கணும், அப்போ தான் என்னை நான் பாதுகாத்து கொள்ள முடியும். அழுத பிள்ளைக்கு தான் பால் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொண்டு வந்துடுவோம். எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகி நாம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்தில் ஜீவனம் பண்ணி நம்முடைய பரலோகம் போகக்கூடிய வாழ்க்கைக்கு ஆயத்தப்பட வேண்டியது நம்முடைய அவசியமாக இருக்குதுன்னு சொல்கிறார். இந்த 4 பகுதியும் இதுக்கு பேரலான பேசேஜ். இப்போது இந்த வேலைக்காரர் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க, இதை கொஞ்சம் கவனிங்க. இந்த வேலைக்காரர் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் ஒய்கெட்டோஸ் OIKETES ஒய்கெட்டஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இன்னொரு வார்த்தை இருக்குதுங்க, அடிமைகளுக்கு லோகோஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதிலிருந்து அதில் என்ன மாறுபாடு, என்ன வேறுபாடு என்பதை நான் கவனித்தேன். லோகோஸ் இல்லை, டூலோஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொத்தடிமைகள். வேலைக்காரர்னு இங்கே போட்டிருக்குது, கொத்தடிமைகள் ஒன்றும் இருக்குது. அப்படி இருக்கும்போது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க தோணுச்சு. இது ஒய்கெட்டோஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. இது என்ன வார்த்தை வருதுன்னா, ஒய்கெட்டோஸ்னா வீட்டு பணியாளர்கள். ஒய்கெட்டோஸுங்கிற வார்த்தைக்கு வீட்டு பணியாளர்கள், சர்வன்ஸ் இன் த ஹவுஸ் ஹோல்ட், இந்த வீட்டில் உள்ள பணியாளர்கள். இன்னொன்று டூலோஸ் அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லை, டூலோஸ் அப்படின்னா அடிமைகள், வெளியில் வேலை செய்கிறவங்க. அப்போ 2 விதமான வேலைக்காரர்கள் இருக்காங்க. ஒன்று பண்ணைகளில் வேலை செய்கிறவங்க, ஆடு மாடுகளை கவனிக்கிறவங்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அடிமைகள், கொத்தடிமைகள். இன்னொன்று வீட்டில் இருக்கக்கூடிய அடிமைகள். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் வீட்டு அடிமைகள். வீட்டு பணியாளர்கள் இருக்காங்கல்ல, இதில் பலதரப்பட்ட வீட்டு பணியாளர்கள் பெரிய பெரிய வீடுகளில் இருப்பாங்க, வசதியானவங்களுடைய வீடுகளில். அதில் மருத்துவர்கள் இருப்பாங்க, கல்வி சொல்லிக் கொடுக்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருப்பாங்க, வீட்டு பணியாளர்கள். அப்புறம் இசைக்கக்கூடியவங்க, மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க. அப்புறம் வேறு ஆக்டர்ஸ் இருப்பாங்க. ஆக்டர்ஸ்னால் நாடக கலைகள். இதெல்லாம் ஒரு ராஜாவுடைய அரண்மனையில் இந்த கேளிக்கைகள் நடத்தக்கூடிய
பொழுதுபோக்கு நடத்தக்கூடிய, திட்டமிடக்கூடிய அப்படிப்பட்ட பணியாளர்கள் இருப்பாங்க. பிறகு நிர்வாகிகள் இருப்பாங்க, பல்வேறு தரப்பட்ட நிர்வாகிகள், நல்ல செக்ரட்டரிஸ், நல்ல திறமையான நிர்வாகிகள், இவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் வீட்டு பணியாளர்கள். இவங்கெல்லாம் திருமணம் செய்வதற்கு அனுமதி கிடையாது. சதானா பெரிய பெரிய வீடுகளில், பெரிய பெரிய எஜமான்களுடைய வீடுகளில், ராஜாக்களுடைய வீடுகளில் இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. இது அல்லாமல் ஆடு மாடுகளை மேய்க்கிறது, விவசாயத்தை பார்க்குறது, தண்ணி எடுக்கிறது, சுத்தம் பண்ணுறது, சமையல் பண்ணுறது, இப்படியெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. 2 விதமான வேலைக்காரர்கள். இவங்க குடும்பத்தோடு ரொம்ப நெருங்கி இருப்பாங்க. டாக்டர்ஸ், மியூசிஷியன்ஸ், அது மாதிரி ஆக்டர்ஸ், சம் நல்ல நிர்வாகிகள், ஸ்கில்டு பீப்புள், அந்த குடும்பத்தோட ரொம்ப நெருங்கின உறவில் இருப்பாங்க. ஆனாலும் அவங்க அடிமைகள் தான். ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே போகவும் வரவும், அவங்க கூட பழகவும் பேசவும் வேண்டிய வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா பைபிளில் எழுதியிருக்கு, இந்த கந்தாகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரி அவர் வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் கல்யாணம் செய்ய முடியாத அளவுக்கு அவரை அவங்க மாற்றிட்டாங்க, அன்னகனாக மாற்றிட்டாங்க. அவர் கல்யாணம் பண்ண முடியாது. அப்போ நிறைய பேர் அப்படி அன்னகர்களாக மாற்றி அவங்க அரண்மனைகளில், பெரிய பெரிய எஜமான்களுடைய வீடுகளில் வச்சுக்கிடுவாங்க. இவங்களுக்கு அப்படியே இருந்தாலும் கல்யாணம் பண்ண முடியாது. இல்லை ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. சில நேரம் இவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தால் அந்த பிள்ளைகள் ஆட்டுக்கு பிறந்த குட்டி ஆட்டுக்கு சொந்தம் கிடையாது, மேய்ப்பனுக்கு தானே சொந்தம். அது மாதிரி அவர்களுக்கு ஒருவேளை அந்த எஜமான்கள் அவருடைய குரூப்புகள்னால பிள்ளைகள் பிறந்தாலும் அவங்க பிள்ளைகளாக இல்லை, அவங்க வளர்த்திக்கிடுவாங்க. ஆனால் இப்படியெல்லாம் உரிமைகள் அதிகம் கிடையாது. இந்த வார்த்தை ஒய்கெட்டோஸுங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 4 இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறிச்சிக்கிடுங்க வேணும்னா. இப்போ நான் எடுத்து வாசிக்கிட்டு இருக்க முடியாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:13 ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே ஆண்டவர் சொல்லும்போது 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை நேசிப்பான், ஒருத்தனை வெறுப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. ரோமர் 14:4 அடுத்த ஒரு வார்த்தை வருகிறது. ரோமர் 14:4 அங்கே சொல்லப்பட்ட 14:4 மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி, அவன் நிலைநிறுத்தப்படுவான், தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. இந்த இடத்துலையும் இந்த வேலைக்காரன் என்று வந்திருக்கு பாருங்க. மற்றொருவனுடைய வேலைக்காரன். இந்த வேலைக்காரன், இந்த ஒய்கெட்டோஸ் அப்படிங்கிற வார்த்தை இதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாட் டவுலோஸ் அல்லது டூலோஸ், அப்படி இல்லை. அப்போ இது வீட்டு பணியாளர்கள், இது வீட்டில் உள்ள பணியாளர்கள், அந்த வார்த்தை வருது. இன்னொரு இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்போஸ்தலர் 10:7 இந்த 100 பேருக்கு தளபதியாக இருந்த ஒருவர், 100க்கு அதிபதி, தன்னுடைய வீட்டில் உள்ள சிறந்த வேலைக்காரர் சிலரை பேதுருவை கூப்பிட்றதுக்கு அழைச்சி விட்றார். அப்போ அங்கேயும் நம்ம இந்த வார்த்தையை கவனிக்கிறோம். இப்படி பேதுருவிலையும் சேர்த்து 4 இடத்துல மட்டும்தான் இந்த ஒய்கெட்டோஸ் அப்படிங்கிற வேலைக்காரருங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ரோம சாம்ராஜ்யத்தில் இந்த முதல் நூற்றாண்டில் மட்டும் 6 கோடி பேர் அடிமைகளாக இருந்தார்களாம். ரோம சாம்ராஜ்யத்தில் முதல் நூற்றாண்டில் 6 கோடி பேர், 60 மில்லியன் மக்கள் அடிமைகளாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கி அடிமை ரொம்ப இல்லை, குறைஞ்சு வந்துருச்சு. சில நாடுகளில் கொஞ்சம் இருக்கலாம். ஆனாலும் அடிமைத்துவத்துக்கு எதிராக எல்லாருமே இன்றைக்கு போராடுகிறார்கள், குரல் கொடுக்கிறார்கள். நம்ம நாட்டிலையும் அவ்வப்போது கொத்தடிமைகளாக இருக்கிறவங்கள விடுவிக்கிறாங்க. அது தகவல் தெரியும் போது கலெக்டரே நேராக பார்த்தெல்லாம் பல இடங்களில் விடுவிக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கு முந்தி இருந்த மாதிரி இல்லை, ராஜாக்களுடைய ஆட்சி காலம் அல்ல. அவங்க சுதந்திரமாக எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு சுதந்திர நாடு. இந்த அடிமைகளுக்கு ரோம சாம்ராஜ்யத்தில்
கிட்டத்தட்ட ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா போன்ற கண்டங்களை பெரும்பாலாக ஆட்சி செய்த, கிட்டத்தட்ட ஒரு 120 நாடுகளை ஆட்சி செய்த ரோம பேரரசு. கிமு 63 கிபி 350 வரைக்கும் நீண்ட காலம் ஆட்சி செய்த இந்த ஆட்சியாளர்களுடைய காலங்களில் சட்டமே கிடையாது. அடிமைகளுக்கு, வேலைக்காரர்களுக்கு சட்டம் கிடையாது. அவர்கள் வெறும் பொருட்கள் தான். 3 விதமான பொருள் வச்சுருந்தாங்க. பேசும் பொருள், பேசாத பொருள், ஊமையான பொருள். சரிதானா? பேசும் பொருள்ங்கிறது யாருன்னா மனிதர்கள், அடிமைகளாக இருக்கிறவர்கள் பேசும் பொருள் என்று வைத்தார்கள். பேசாத பொருள் அப்படின்னா என்ன? ஆடு மாடுகள், அது பேசாத பொருள். ஊமையான பொருள் அப்படின்னு எதை வச்சாங்கன்னா மனுஷன் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், ஒருவேளை வாகனங்கள் அல்லது விவசாய கருவிகள், இவைகளையெல்லாம் இது ஊமையான பொருள் என்று அழைத்தார்கள். இதுதான் ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த நிலை. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சட்டம் இருக்கா? சட்டமே கிடையாது. அந்த எஜமா என்ன நினைக்கிறாரோ அதையெல்லாம் அவர் செய்வார். அவரை யாரும் கேட்கறதுக்கு இல்லை. சட்டம்னு ஒன்று வேலைக்காரங்களுக்கு இல்லவே இல்லை. இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்ட முதல் நூற்றாண்டில் 68க்கு முன்னாடி எந்த சட்டமும் கிடையாது. எந்த சட்டமுமே கிடையாது. 68க்கு முன்னாடி எல்லா புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களும் எழுதி முடிச்சாச்சு. அப்போது இந்த மாதிரி சட்டமே இல்லை. அவர் கொன்னாலும் கேட்க முடியாது, வெட்டினாலும் கேட்க முடியாது, என்ன செஞ்சாலும் கேட்க முடியாது. அப்படி இந்த வேலைக்காரர்கள் வெறும் பொருட்களாக மதிக்கப்பட்டார்கள். இது போன்ற சமயங்களில் தான் சுவிசேஷம் புரட்சியை ஏற்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அவர் சாதாரணமான மக்களோடு கூட பேசினார், பழகினார். அதுலேயும் முக்கியமாக பாமரர்களாக, ஒன்றுமே தெரியாத, இந்த கலாச்சாரமே சீர்படாத, மற்றவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சிவிலைசேஷன் இதெல்லாம் தொடாத அந்த பிராந்தியத்தில் இயேசு கிறிஸ்து அதிகமாக ஊழியம் செய்தார். கப்பர்நகூம், அந்த கலிலேய பகுதிகள் எல்லாவற்றிலையும், தீரு, சீதோன், இந்த பகுதிகளில் ஊழியம் செய்தார். ரொம்ப ரொம்ப பாமரரான ஜனங்கள், அனைதனும் சாப்பாட்டுக்கு ஆசைப்படுறவங்க, எங்கேயாவது கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னா ஆசையோடு அதை தேடி ஓடினாங்க. இயேசுவை நிறைய கும்பல் பின்பற்றி வந்தாங்க. சாப்பாட்டுக்கும் தாங்க. முக்கியமாக அவர் கொடுக்குற சாப்பாடு வயிறு நிரம்ப கொடுக்குறாரு, ருசியாகவும் இருக்குது. போனால் குடும்பமாக சாப்பிட்டுக்கலாம். அவர் பின்னாடி போனால் பசியோடு ஒரு நாளும் விடமாட்டார். உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் சீஷர்கள் சொல்லிட்டாங்க, நேரம் ஆயிடுச்சு, நேரம் வேற மோசமாயிடுச்சு, அதனால் அவங்கள விட்டுருங்க, அவங்க போய் எதையாவது சாப்பாடு வாங்கட்டோன்னு. அப்போ இயேசுநாதர் சொல்கிறாரு, இவங்க பசியோடு இருக்கிறாங்க, இவங்களை இப்படியே பசியோடு அனுப்ப எனக்கு பிரியமில்லைன்னு சொல்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து எத்தனை முறை அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாருன்னு யோசித்து பாருங்கள். கூட்டம் சும்மா சேரல, விளம்பரம் இல்லாமல் இவ்வளவு கூட்டம் சேருது அப்படின்னா, ஒரு நேர சாப்பாட்டுக்கு பெண்கள் இல்லாமல், பிள்ளைகள் இல்லாமல், ஆண்கள் மட்டும் 5000 பேர் இருந்தாங்க அப்படின்னா, இனி பெண்களை சேர்த்து பாருங்கள், அவங்க ஆண்களை விட கூட தான் இருந்திருப்பாங்க. பிள்ளைகளை யோசித்து பாருங்கள், ஆளுக்கு 1, 2, 3 இன்னைக்கு தாங்க இதெல்லாம். இப்போ தமிழ்நாட்டிலையும் கொண்டு வர போகிறாங்க. 3வது பிள்ளையை பெற்றீங்கன்னா உங்களுக்கு அரசாங்கம் சலுகை கொடுக்க போகுது. இப்படி கொண்டு வர போகிறாங்க. ஆந்திராவில் இதை வச்சுருக்காங்க. இது மாதிரி 3வது குழந்தை வேணும் அப்படின்னு விரும்பினா பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு சலுகைகள் வழங்கப்படும், அந்த பிள்ளைக்கும் சலுகை வழங்கப்படும் என்று லேசாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு இந்த கட்டுப்பாடெல்லாம் இல்லையே. நிறைய பிள்ளைகள் எவ்வளோதான் இருந்திருப்பாங்க உத்தேசமாக. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு ஆண்கள் மட்டும் 5000னா எனக்கு ஒரு உத்தேசம், பெண்கள் 7000, பிள்ளைகள் குறைஞ்சது ஒரு 3000, ஆளுக்கு ஒன்று வச்சுருந்தா கூட ஒன்றும் இல்லை. எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க. இந்த சாப்பாட்டுக்கு அலைஞ்சு திட்டு ஒரு ஆசையாக ஒரு சாப்பாடு நல்லா இருக்குது, இயேசுநாதர் கொடுக்கறது ருசிகரமாக இருக்குது, ஓடி ஓடி வந்தாங்க. இவங்கள்ட்ட தான் ஊழியம் செய்தார். என்ன புரட்சி அது! அவர் யார்கிட்டலாம் பேசுகிறார் பாருங்க. ஒரு வேலைக்காரன் சோமில்லைன்னு ஒருத்தர் செய்தி அனுப்புகிறாரு. அவர் வீட்டில் அவர் முக்கியமான வேலைக்காரருங்க. இதுதான் வீட்டோடு இருக்கக்கூடிய வேலைக்காரன், அடிமை இல்லை, கொத்தடிமை வேற, வீட்டோடு இருக்கக்கூடிய வேலைக்காரன். அவன் இல்லாமல் கைகால் ஓடாது எஜமானுக்கு.
நீங்கள் வந்து என் வேலைக்காரனை சோமாக்கணும்னு சொன்னால் நான் வந்தே சோமாக்குறேன் அப்படின்றாரு ஒரு வேலைக்காரனுக்காக. இது ஒரு புரட்சி இல்லையா? அன்னைக்கு ஒரு வேலைக்காரனுக்காக வானமும் பூமியும் படைத்த மகா மேன்மையான தேவன் மனித உருவில் வந்திருக்கிறாரு. வர்றேங்கிறார், நடந்து போகிறேங்கிறார். வீட்டு பக்கமாக வந்தபோது அவங்க ஓடி போய் சொன்னா, ஐயா நான் வேலைக்காரனுக்காக வர சொன்னேன் உங்களை, ஆனால் நீங்கள் என் வீட்டுக்கு வர நான் தகுதி இல்லாத, நான் ஒரு பெரிய அதிகாரி, எனக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க, நான் ஒரு இராணுவ அதிகாரி, ஒருத்தனை வானா வர்றான், ஒருத்தனை போனா போகிறான், இதை செய்யறான், என் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கு, நீங்கள் என் வீடு வர்றதுக்கு நான் பாத்திரனே இல்லை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆனாலும் ஆண்டவர் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போய் அந்த வேலைக்காரனை சோமாக்குகிறார். பெண்களாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து போகிறார். ஒரு கிழவி கூனி குறுகி படுத்திருக்கா. என்னன்னு கேட்டால் பல நாள் ஜுரம், காய்ச்சல். பேராசிட்டமால் போட்டாச்சா? போட்டாச்சே. கால்பால் சாப்பிட்டா? அதுவும் சாப்பிட்டாச்சு. எல்லாம் கொடுத்து பார்த்தாச்சு. அந்த சுக்கு காப்பி, இந்த சுக்கு காப்பி எல்லாம் முடிச்சாச்சு. ஒன்றும் எழும்பவே மாட்டேங்கிறாங்க, முடங்கி படுத்து கிடக்கிறாங்க. முடிவுன்னு நினச்சிட்டாங்க. இயேசு அந்த வீட்டுக்கு போனார். தொட்டு சுகமாக கையை தூக்கி தொட்டு எழுந்துருன்னு சொன்னார். அந்த அம்மாவே எழுந்து உடனே நல்ல அருமையான ஃபில்டர் காப்பி போட்டு இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் கொடுத்தாங்க. அடுத்து அடுக்கடுக்கான வேலைகள் பாருங்க. இயேசு இப்படியெல்லாம் போகிறாரு. யார்கிட்ட பேசுகிறாரு? ஒரு சமாரியா பெண், தாழ்த்தப்பட்டவள். எல்லாரும் அவ்வளோ மோசமான, அவளே சொல்கிறாள், உங்களை பார்க்க யூதனா தெரியுது, நான் தாழ்த்தப்பட்டவள், என்கிட்ட பேச மாட்டாங்களே, எந்த ஒட்டுறவும் எங்களுக்கும் உங்களுக்கும் கிடையாது, அப்படி இருக்க என்கிட்ட தண்ணி கேட்குறீங்க, எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அவ சொல்கிறா, இயேசு கிறிஸ்து ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி துவங்கி வைத்தார். சுவிசேஷத்தினால அன்னைக்கு போட்ட விதை இன்னைக்கு எத்தனை நாடுகளை அது விடுதலையாக்கியிருக்கு பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து செய்த புரட்சி வித்தியாசமான புரட்சி. அவர் ரோடு மறியல் பண்ணலை, அவர் ராம்லீலா மைதானத்தில் கூடலை, ஜந்தர் மந்தரில் கூடி பல நாள் போராட்டம் நடத்தலை. அவர் செய்கிற போராட்டத்தை பாருங்க. இது ஒரு பெரிய மாபெரும் அன்பின் புரட்சி. இந்த அன்பின் புரட்சியை அவர் விதைச்சாரு. அந்த விதை இன்றைக்கு வரைக்கும் எல்லாரையும் விடுதலையாக்குகிறது. மாபெரும் விடுதலையை இயேசு கிறிஸ்து அன்பினாலே செய்தார். குஷ்டரோகியா இருக்கட்டும், தொட்டு சோமாக்குகிறார். பிறவி குருடனா இருக்கட்டும், ஒரு ஓரத்தில் குருட்டு போயல, திருட்டு போயல, அவர் பிஸியா போயிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா கூட இயேசு திரும்பி நின்று அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. என்ன மாபெரும் புரட்சி இயேசு கிறிஸ்து செய்தது. தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சமூகத்தில் இருந்தவங்களோட சேர்ந்து சாப்பிட்றாரு. ஒரு பெண் வர்றா, அவளை ரொம்ப மோசமானவா ஐயோன்னு எல்லாரும் பேசும்போது அவள் தன்னுடைய காலை தொட்டு அழுது அவளுடைய தலைமயிர்னால் தொடச்சி அவள் கொண்டு வந்த விசேஷ நலதம் என்னும் தைலத்தினால அவர் மேலே பூசுறதை அனுமதிச்சாரு. எல்லாரும் பேசும்போது அவர் மன்னிப்பின் மேன்மையை குறித்து அழகாக உங்களுக்கு பாடம் எடுத்தார். இயேசு கிறிஸ்து செய்த புரட்சி மாபெரும் புரட்சி. அன்னைக்கு அமைதியா அன்புனால மாபெரும் ஒரு புரட்சியை அவர் துவங்கி வைத்தார். வேலைக்காரரேன்னு கூப்பிடும்போது நீங்கள் இனியெல்லாம் வேலைக்காரராக அடிமையாக இருக்க வேண்டியது இல்லைங்க. நம்ம சுவிசேஷத்தினால விடுதலை பெற்றோம். இயேசு கிறிஸ்துக்குள்ள உங்களுக்கு கண்ணியம் இருக்குது. இறங்கு, ரோட்டில் மறியல் பண்ணு, கல்லெடுத்தடி, விடாத, நம்ம இனி யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லி தரல. வேலைக்காரங்களே நீங்கள் வேலைக்காரராகவே இருக்கீங்க, ஆனால் உங்கள் மனோபாவம் மாற வேண்டும். சுவிசேஷம் உங்களை மாற்ற வேண்டும். நீங்கள் இப்போ முந்தி இருந்த மாதிரி இல்லை, முந்தி செஞ்ச மாதிரி அல்ல வேலை செய்கிறது. உங்கள் நோக்கம் வேறையாக இருக்கணும், உங்கள் எதிர்பார்ப்பு வேறையாக இருக்கணும், நீங்கள் செய்கிற விதம் வேறையாக இருக்கணும், செய்கிறது யாருக்கு அப்படிங்கிறதுல கூட மாற்றம் வரணும். அப்படி புரட்சி செய்ய சொல்கிறார். அவ்வளவு வேலைக்காரங்க இருந்தாங்க ஆதி திருச்சபையில். எங்கெல்லாம் சுவிசேஷம் போச்சோ அங்கெல்லாம் நிறைய அடிமைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். நிறைய பேர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. ஏரோதனுடைய அரண்மனைக்குள்ள கூட சிலர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாரும் கூடி சபை கூடி வரும்போது நிறைய அடிமைகளும் வந்தாங்க, அவங்களுடைய எஜமான்களும் வந்தாங்க. இன்னும் போக போக என்னாச்சு தெரியுமா? அடிமைகள் போதகராயிட்டாங்க, எஜமான்கள் ஆளை போல சபையாக உட்கார்ந்துருந்தாங்க.
ஆனால் இவங்க போதனை பண்ணிட்டு சபையை நடத்திட்டு திரும்பவும் எங்கே போகணும்? அதே எஜமானுக்கு கீழே போய் வேலை செய்யணும். அதே எஜமானுக்கு அப்படி வேலை செய்யும்போது நிறைய விஷயங்களை அவங்க கவனிக்கணும். அடிமைகள் கிறிஸ்தவர்களான போது வேலை மற்றும் தண்டனை, ஒழுங்கு நடவடிக்கை இவைகள் இனி நமக்கு இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறது தவறு அப்படின்னு சொல்லி கொடுக்குது வேதம். நீங்கள் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, இந்த எஜமான் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரு, அதனால் போய் இனியெல்லாம் அவர் நம்ம மேலே ரொம்ப பேசுனா நாம் ஒரு பிரசங்கத்தை எடுத்து விட்டு .1, .2, .3 சொல்லி அவரை அதிரடியாக அதிர வச்சு தாக்கி தள்ளிடணும் அப்படின்னு எல்லாம் போகக்கூடாது. அமைதியாக நீங்கள் நடந்து கொண்டுக்கிற விதத்தில் புரட்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் மாற்றம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். அவங்க அப்படி நடந்தாலும், அவங்க ஒருவேளை முரட்டுத்தனம் உள்ளவர்களாக இருந்தாலும், அவங்க நல்லவர்களாக இருந்தாலும் நீங்கள் எப்படி நடக்கணும்னு சொல்கிறார். பிலமோனுக்கு பவுல் எழுதும்போது, பிலமோன் ஒரு பெரிய பணக்கார். பிலமோனுடைய வீட்டில் இதை மாதிரி ஒய்கெட்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டு பணியாளர் ஒருத்தர் இருந்திருக்கார், ஒரு வாலிபன். அந்த வாலிபன் என்ன பண்ணிச்சான் அப்படின்னா அதான் தெரில. நம்ம முதலமைச்சர் கட்டியிருக்கிற வாட்சி பெல்ட் 72,000 ரூபா, ஒருவேளை ஆசை வந்து திருடிட்டாரோ. கையில் கட்டியிருக்கிற வாட்சு 5-10 லட்சம் ரூபா, ஆசைப்பட்டு திருடிட்டாரோ தெரியலை. மொத்தத்தில் ஒனேசிமஸ் என்ன பண்ணிட்டார்? ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணிவிட்டார், இல்லை என்னமோ ஒன்று பண்ணிவிட்டார். பண்ணி அது போலீஸ் கேஸ் ஆகி பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க. அதே ஜெயிலுக்கு பவுல் சிறைச்சாலைக்கு போகிறார். அவரை கைது பண்ணி அங்கே கொண்டு போகிறாங்க. எதுக்கு? பவுல் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இவர் மத மாற்றம் செய்கிறாரு, இவர் கடவுளுக்கு எதிராக பேசுகிறாரு, நம்ம கல்ச்சருக்கு விரோதமாக பேசுகிறாரு, நம்முடைய மதத்துக்கு விரோதமாக பேசுகிறாரு, வந்தே மாதரம் பாட மாட்டேங்கிறாரு. இதுதாங்க அங்கேயும் பிரச்சனை. கொண்டு போ, உள்ள வைச்சா அங்கே யுனேசிமஸ் முன்னமே இருக்கிறார். திருடி இருப்பார் போல இருக்கு யுனேசிமஸ். யார் வீட்டில்? பிலமோனுடைய வீட்டில். அங்கே வச்சு இந்த வாலிப தம்பிக்கு இயேசுவை பற்றி சொல்கிறாரு. அந்த வாலிப தம்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஏற்றுக்கொண்ட பிறகு அங்கேயே எல்லாத்தையும் ஒப்புக்கொள்கிறான் போல தெரியுது. ஒரு சின்ன கடிதம் எழுதுகிறோம். அவனுக்கு நல்நடத்தையினால் இந்த வாலிபனுக்கு விடுதலை அளிக்கப்படுகிறது. அவனுடைய நல்நடத்தையினால் சில நாட்களுக்குள்ள, சில மாதங்களுக்குள்ளேயே, ஒருவேளை வாரங்களுக்குள்ள இவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றத்தை பார்த்து சிறை அதிகாரிகள் இவனை விடுதலை பண்ணுறாங்க. விடுதலை பண்ணும்போது ஐயா ஒரு கடிதம் எழுதி இவன் கையிலே கொடுத்து கொண்டு போய் உன் எஜமானுக்கு கொடுன்னு சொல்கிறார். அப்படி கொடுக்கும்போது பிலமோன் 1:16 பாருங்க. 1:16, எனக்கு அவன் பிரியமான சகோதரனானதால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். 15, அவன் என்றென்றைக்கு உம்முடையவனாக இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக வல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். அவன் செஞ்சதெல்லாம் உண்மைதான். ஆனால் நீங்கள் இப்போ அவனை திரும்பவும் ஏற்றுக்கொள்ளுங்க, உங்கள் கூட இருப்பான். ஆனால் பிலமோன் இயேசுவை அறிஞ்சவர். அவர் வீட்டில் தான் இந்த திருட்டு வேலை நடந்திருக்குது. ஒனேசிமஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன திருட்டுன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார். அதனால் கொண்டு போய் ஜெயிலில் வச்சிட்டாங்க. போலீஸ் கேஸ் ஆகி போச்சு. திருடு தொழில்னா உடனே வக்கீலே வரமாட்டாராம். மற்ற எல்லாத்துக்கும் வக்கீல் வாதாடுவாங்களாம். இந்த திருட்டு தொழிலுக்கெல்லாம் வாதாட மாட்டோம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் இவனுக்காக யாரும் வாதாடலையோ என்னமோ. இவனை இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இந்த ஒனேசிமஸ் திரும்ப அதே வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கோப்பா, இப்போ நீ திரும்பவும் வேலைக்காரன் தான். ஆனால் உன் எஜமான் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறதுனால நீ அவருக்கு இப்போது கிறிஸ்துவுக்குள்ள அவர் சகோதரன் என்று நினைத்து நீ செய்கிற வேலையெல்லாம் ஆண்டவருக்கு செய்கிறதுனால அதிகமாக செய். அந்த சகோதரனாகவும் இருக்கிறார், அவர் கிறிஸ்தவனாக இருக்கிறார். நீ செய்கிற வேலையெல்லாம் அவருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குங்கிறத அறிஞ்சு சம்பளத்துக்கு அல்ல, அதிகமாக செய் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார்.
வேதவசனம் அன்பினால் புரட்சி செய்ய சொல்லுது, இல்லை கீழ்ப்படிதல்னால ஒரு மாபெரும் புரட்சியை செய்ய சொல்லி கொடுக்குறார். இப்போ இந்த கிறிஸ்தவம் நமக்கு ஒரு புதிய உறவை கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்கல்ல அந்த வேலைக்காரர்கள், அடிமைகளாக இருக்காங்க இல்லையா அந்த வேலைக்காரர்கள், திரும்ப போய் உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் கீழ்ப்படிங்க, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். கீழ்ப்படிதல் என்பது ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, அது அவருடைய இருதயத்தில் பேசும். அவங்க செய்கிற தீமை, அவங்க உனக்கு சரியாக சம்பளம் கொடுக்கல, உன் சம்பளத்தை நிறையா பிடிச்சிக்கிறாங்க, 4 விஷயத்தை சொல்லி அதை அபகரிக்கிறாங்க, உனக்கு செய்யக்கூடிய நன்மையை செய்யலை, சரியாக கஞ்சி ஊற்றலை, ஒரு நல்ல நாள் வந்தால் துணி எடுத்து கொடுக்கல, உன்னை மதிக்கிறதில்ல, நீ செய்கிற நன்மையை அவங்க மதிக்கிறதில்ல. இதெல்லாம் இருந்தாலும் நீ அவங்களுக்கு என்ன செய், கீழ்ப்படிந்துரு. முறுமுறுப்பு இல்லாமல், எதிர்த்து பேசாமல், கலகம் செய்யாமல், முரண்டு பிடிக்காமல், அமைதியாக சந்தோஷமாக இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுத்துருக்கிற அந்த சந்தோஷத்தினால் நீ வேலை செய். யாருக்குன்னு வேலை செய்? கிறிஸ்துவுக்கென்று வேலை செய். இந்த வேலையை கிறிஸ்துவுக்குன்னு செய். அதே கிறிஸ்துவுக்கு செய்கிற ஊழியம். எதை செய்தாலும் அதை கிறிஸ்துவுக்கென்று செய் என்று சொல்லுகிறார். எதை செய்தாலும். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. 3:17. கொலோசையர் 3:17. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக, அவருடைய சூப்பர்விஷனுக்கு கீழே, அவர் முன்னிலையாக என்றால் அவர் என்ன பார்க்குறாரு, சிசிடிவி கேமரா இருக்குதோ இல்லையோ, இந்த குறிப்பிட்ட ஆள் கொண்டு போய் நம்மளை போட்டு கொடுத்துருவான் அப்படிங்கிறது இல்லை, எவனாவது வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டுருவான் அப்படிங்கிற பயத்தினால இல்லை, அவர் முன்னிலையாக அவருடைய சூப்பர்விஷனுக்கு கீழே என்ன செய்யுங்க, நீங்கள் தேவனை ஸ்தோத்தரியுங்கள், எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்தினால செய்யுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் எழுதுகிறார். இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 10:31வது வசனம். 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்போ உங்களை பார்க்கும்போது இவன் வித்தியாசமாக இருக்கிறான், நம்ம இப்படியெல்லாம் அவனை பேசணும், அவனுக்கு சம்பளத்தை நம்ம குறைச்சோம், அவனுக்கு அநியாயம் செஞ்சோம், அவனை திட்டினோம், அவன் செஞ்ச நன்மையை தீமைன்னு சொன்னோம், ஆனால் அவன் பதில் பேசலை, அவன் சந்தோஷமாக வேலை செய்கிறான், அதுக்குன்னு இன்னொரு இடத்துக்கு போயிடல. அவனுடைய கீழ்ப்படிதல் அற்புதமாக இருக்குது. இது இயேசுவை வெளிப்படுத்தும். நீங்கள் செய்வது இயேசுவுக்கென்று செய்கிறீர்கள். அலுவலக பணி இயேசுவுக்கென்று செய்யுங்கள். ஆசிரியர் பணி இயேசுவுக்கென்று செய்யுங்கள். காடு கரையில் வேலை செய்யக்கூடிய பணி தேவனுக்கென்று செய்யுங்கள். அவருடைய முன்னிலையில் செய்யுங்க. உங்களுக்கு பரலோகத்தில் பலன் உண்டாயிருக்கும். நீங்கள் சம்பளத்துக்காக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்காது. அதான் சம்பளம் கொடுத்துருவார்ல அந்த எஜமான். 3 மணி வரை டைம் பார்த்து வேலை செய்வீங்க, அப்போ 3 மணியோட அவர் சரியாக சொன்னபடி கொடுத்துருவார், அவ்வளோதான். 4 மணி வரை வேலை செஞ்சால் 400 ரூபா 4 மணியோட முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் செய்வது சம்பளத்துக்காக அல்ல, கர்த்தருக்குன்னு செய்யுங்க. இந்த நான் செய்கிற பணி கர்த்தருக்கு செய்யுங்கள். அது கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும். இங்கே கிடைக்கிற சம்பளம் போக உங்களுக்கு போனஸ் அங்கே கிடைக்கும். போனஸ் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான நன்மைகளை அவர் வச்சுருக்கார். உங்களை சும்மாலாம் வெறுமையாக அவர் பார்க்க உங்களை வச்சிருக்கவே மாட்டார். அவர் பார்க்கும்போது நிறைய நிரப்பி கொடுப்பார். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு புதிய மனோபாவ மாற்றம் நமக்கு வேண்டும். வேலைக்காரரே, உங்களை எஜமானிடத்தில் வேலை செய்கிறீங்க, ஒரு மனோபாவ மாற்றம் நமக்கு வேண்டும். எனக்கு உண்மையான ஒரு எஜமான் மேலே இருக்கார், இவர் எஜமான் தான், இவர் என்னுடைய பாஸ் தான், இவர் என்னுடைய டைரக்டர் தான், இவருடைய அதிகாரி தான்
எனக்கு வேலை கொடுக்குறவர், எனக்கு சம்பளம் கொடுக்குறவர் சரிதான். ஆனால் இவரை விட மேலே ஒருத்தர் இருக்காரு, நான் அவருடைய பிள்ளை, அவருடைய வேலைக்காரன், அதனால அவருடைய பார்வையின் கீழே நான் வேலை செய்கிறேன். அதனால் என் வேலையை உண்மையாக செய்வேன், உத்தமமாக செய்வேன், நேர்மையாக செய்வேன், அங்கேருந்து எதையும் திருட மாட்டேன், வேலையை நான் நெளிச்சு கட்ட மாட்டேன், ஏனோ தானோன்னு செய்ய மாட்டேன், எப்படியோ நேரத்தை போக்கணும்னு செய்ய மாட்டேன், உண்மையாக செய்வேன், நல்லா செய்வேன். உண்மையுள்ள மனுஷன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். உன்னுடைய உயர்வு மேலே ஒருத்தர் நிறைய மார்க் போட்டே இருக்கிறார். நீட் தேர்வில் மேலே டாப்பில் மார்க் எடுக்கிற மாதிரி அவர் போட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. அவர் போட்டுக்கிட்டு இருக்கார். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல், ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிறீங்க, ஆண்டவருக்குன்னு செய்யுங்க, ஆண்டவருக்குன்னு செய்யுங்க, சம்பளத்துக்குன்னு செய்யாதீங்க. அதில் உங்களுக்கு இரக்கமும் வேண்டும், எல்லாம் தயவும் வேணும். தேவனுடைய அன்பினால் புரட்சி ஏற்படுத்துங்கள். எல்லா வேலைக்காரங்களும் ஒன்றா கூடி ரோட்டில் வந்து கல்லெடுத்து வீசி, இயேசு எங்களை விடுதலையாக்கி இருக்கிறார், நாங்கள் விடுதலையானவர்கள், வேண்டும் வேண்டும் விடுதலை வேண்டும், இருக்க மாட்டோம், அடிமையாக இருக்க மாட்டோம், இப்படி கோஷங்கள் எழுப்ப சொல்லலை. புளித்த மாவு கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புளிக்க வைக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னு கொஞ்சம் புளித்த மாவு, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய மனோபாவங்கள் மற்றவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கும். ஆக கீழ்ப்படிதல் என்பது வெறும் ஆயுதம் மட்டுமல்ல, ஒரு பெரிய அலங்காரமும் கூட. கீழ்ப்படிதல்னால உங்களை அலங்கரிச்சுக்கிடுங்கன்னு சொல்கிறாரு. கீழ்ப்படிதல்னால அலங்கரிங்க. எவ்வளோ மேன்மையானது இல்லை? ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுங்க. இந்த வேலைக்காரருக்கு கனவு இருக்குது, ஆனால் எஜமான்கள் கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் பரவாயில்லை, முரட்டுத்தனமானவன் கண்ணாமண்ணான்னு பேசுகிறான், வாயில் வர்றதெல்லாம் கெட்ட வார்த்தை, இவன்கிட்ட போய் யாருடா வேலை செய்வான்? அசிங்கமாக பேசுகிறான், மோசமாக நடக்கிறான், தப்பாக நடக்க பார்க்குறான். உங்களை ஆண்டவர் அங்கே வச்சுருந்தா உங்களை தொடுறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இதை ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். உங்கள் பார்வை மேலே பார்த்து இருக்கணும், அவ்வளோதான். நீங்களும் சுற்றி பார்க்கக்கூடாது, சுற்றி பார்க்கக்கூடாது, சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, ஆள் வர்றாங்களான்னு பார்க்கக்கூடாது. மேலே பார்க்குறவங்களா இருந்தால் உங்களை ஒன்றும் தொட முடியாது. உங்களுடைய நோக்கம், ஆட்டிடியூட் சரியாக இருக்கணும். பிறகு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், பி சப்மிசிவ் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்கள், கீழ்ப்படியுங்கள். இந்த வார்த்தை குப்பட்டாசோ அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குப்பட்டாசோ, HUPOTASSO, குப்பட்டாசோ. இந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்னா, இது ஒரு இராணுவ வார்த்தை, இராணுவத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை. அதாவது மேலே ஒரு அதிகாரி இருக்கிறார்ல, அவருக்கு எல்லா விதத்திலையும் ஒழுக்கமாக கிரமமாக அவர் சொல்கிறதுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, பொருட்களை சரியான இடத்துல சரியான விதத்தில் அழகாக ஒழுங்குபடுத்தி வைப்பது, எல்லாத்தையும் ஆர்டராக ஒழுக்கமாக வைப்பது, அதுதான் கீழ்ப்படிதல், சப்மிசிவ். அப்போ ஒரு மிலிட்ரியில், ஒரு ஒரு இராணுவத்தில் ஒரு அதிகாரிக்கு கீழ்ப்படிவது போல கேள்வியே கேட்க முடியாது. இராணுவத்தில் உடனே கீழ்ப்படியணும். அதுக்கு தான் அவங்க கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. 15 வருஷம் அல்லது 20 வருஷம் கையெழுத்து போட்டாச்சுன்னா கேள்வியே கிடையாது. அவங்க நாட்டுக்குரியவங்க. அவங்களுடைய மனைவி, பிள்ளைகள், அப்பா, அம்மா எல்லாரும் இருந்தாலும் ஒரு ஃபோன் பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, செல்ஃபோனே எடுக்க விட மாட்டாங்க. யுத்தம் மும்முரமாக இருக்கிற நேரத்தில் ஒன்றையுமே பேச முடியாது. அவங்க நாட்டுக்காக தேசப்பற்றோடு நிற்கணும். அவங்களுக்கு நாடு தான். கையெழுத்து போட்டிருக்காங்க, ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அந்த மேல் அதிகாரி என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணும். உயிரே போனாலும் பரவாயில்லை, அவங்க அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். யோசித்துக்கிடுங்க, இது மாதிரி கீழ்ப்படியுதல் அப்படிங்கிறது ரொம்ப நம்முடைய உள்ளத்திலிருந்து அது வரணும். அந்த கீழ்ப்படிதல் இது பரிசுத்த ஆவியானவரால் நமக்குள் ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றம்.
இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்குள்ள விருப்பத்தையும் செய்கையையும் அந்த மாற்றத்தையும் அந்த செயலையும் கூட பரிசுத்த ஆவியானவர் செய்ய வைக்கிறார். நீங்களாக கீழ்ப்படிய முடியாது தான், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்குறார். அதுதான் இயேசுவோடு கூட நடக்கின்ற அனுதின வாழ்க்கை. அவர் உங்களை பலன் தருவார், உங்களை மாற்றுவார், உங்களுக்கு கற்றுத்தருவார். அப்படியே நடப்பதற்கு கீழ்ப்படிவதற்கான பலனையும் அவர் கொடுப்பார். அப்படி கீழ்ப்படிவது. இப்படி மோசமானவங்க, கீழ்த்தரமானவங்க, அன்ரீசனபிள் பீப்புள். சில எஜமான்கள் என்ன சொன்னாலும் நீதி, நியாயம், நேர்மை எதையும் கவனிக்கிறதே இல்லை. மூர்க்கத்தனமாக இருப்பாங்க, கொடூரமாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க வேத சத்தியத்தை கடவுள்னு சொன்னாங்க, அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அவருக்கு விரோதமாக என்ன வேணாலும் வார்த்தைகளை பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட நீங்கள் என்ன செய்யணுமா? கீழ்ப்படிங்க. இந்த அன்ரீசனபிள் பீப்புள், ஒரு கிரேக்க வார்த்தை ஸ்கொலாய்ஸ் அப்படிங்கிற வார்த்தை, முரட்டுத்தனமானவர்கள். SKOLIOS, கொலாய்ஸ், கொலோஸ், கொலாயோஸ், கொலாயோஸ், ஸ்கொலாயோஸ் அப்படிங்கிற வார்த்தை. இது வளைஞ்ச நெளிஞ்ச அப்படின்னு வார்த்தை. எலும்பு ஒடிஞ்சிருச்சு, வளைஞ்சிருச்சு, நெளிஞ்சிருச்சு, பாத்திரம் நெளிஞ்சிருச்சு, அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இப்படி வளைந்த நெளிந்த குணம் உள்ளவர்கள், துன்மார்க்கமாக நடக்கிறவங்க, அநீதியான காரியங்களை செய்கிறவங்க. இந்த வார்த்தையும் 4 தடவை புதிய ஏற்பாட்டில் அங்கங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2:40 இந்த கோணலான சந்ததி நடுவில் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி பிலிப்பியர் 2:15 கோணலும் தாறுமாறுமான சந்ததி அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி இந்த 2:18 1 பேதுரு 2:18 முரட்டுத்தனமான அப்படின்னு சொல்லி இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம யோசித்து கொள்ள வேண்டும். நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தால் நாம் அது மாதிரி அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படி அல்ல, அவங்க எப்படி இருந்தாலும் சரி, நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். கீழ்ப்படிதல் அபாரமானது. இயேசு கிறிஸ்து துவங்கி வைத்த இந்த புரட்சி அமைதியான புரட்சி, அன்பின் புரட்சி, தாழ்மையான புரட்சி இல்லை, மிக சாந்தமாய் அவர் செய்த ஒரு புரட்சி இன்றைக்கி எல்லாருக்கும் விடுதலையை கொண்டு வந்திருக்கிறது. விடுதலை கொண்டு வந்திருக்கு. இது எப்படி வேலை செஞ்சுருக்குது பாருங்கள். இன்றைக்கி சுவிசேஷம் எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் விடுதலை வந்திருக்கிறது. சத்தியம் அவர்களை விடுதலையாக்கி இருக்கிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே நாம் ஏதோ ஒரு அதிகாரிக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் எப்படி வேலை செய்றீங்க? கையாடல் செய்யாதீங்க, எங்கேயும் காசு திருடாதீங்க, கூட காசு வேணும்னு சொல்லி பொய் பேசாதீங்க, பொய் பேசாமல் எப்படிங்க தொழில் செய்ய முடியும்னு கேட்காதீங்க. அப்படி கேட்குறதே ஒரு பேய்த்தனமுங்க. அதனால் உண்மையை பேச முடியுமா? பேசலாமே. எல்லா உண்மையும் நீங்கள் சொல்லாமல் தேவையான உண்மையை பேசலாம். பேசி நீங்கள் சொல்லிக்கலாம், நீங்கள் வாழலாம், நீங்கள் நல்லா இருக்கலாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். அங்கேருந்து பேப்பர் திருடாதீங்க. ஆஃபீஸில் உள்ள வாகனங்களை உங்கள் நலனுக்காக பயன்படுத்தாங்க. நீங்கள் போய் வீட்டுக்கு கீரை வாங்கிட்டு போய் கீரை கடைஞ்சி குழம்பு வைக்க அங்கே உள்ள வண்டியை எடுத்துகிட்டு போகாதீங்க. அந்த நேரத்தில் உங்கள் சொந்த வேலைக்கு போகாதீங்க. அந்த 8 மணி நேரம் கவர்மெண்ட் கொடுத்த 8 மணி நேரம் அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த வேலையை ஆண்டவருக்குன்னு செய்யுங்க. அவருடைய பார்வையின் கீழே செய்யுங்க. உண்மையாக இருங்க, நேர்மையாக நடந்துக்கிடுங்க, பண ஆசை இல்லாதவர்களாக இருங்க. அவர் இருக்கிறார், அவர் போதும்னு சொல்லுங்கள். எங்கள் அப்பா என்ன ஒரு நாளும் வெறுமையாக நிறுத்த மாட்டார்னு சொல்லுங்கள். மனநிறைவோடு அதில் நடந்து கொள்ளுங்க. நீங்கள் செய்கிற வேலையில் ஆண்டவர் கொடுத்த வேலைன்னா வேறு வேலைக்கு போயிடலாமா, அங்கே போயிடலாமா, அங்கே போயிடலாமா, பேசாமல் நின்றுக்கலாமா, பேசாமல் வீட்டில் அடுத்து புரண்டுக்கலாமா, இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சுறுசுறுப்பாக இருங்க, சுறுசுறுப்பாக இருங்க. வேலையை நல்லா செய்யுங்க. உங்களுடைய சரீரத்தில் உங்களுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் அதை செய்யுங்க. பரலோகத்தில் மார்க் போட்டுக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர், மார்க் போட்டுக்கிட்டே இருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். கைப்பாடாக கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கிறது உங்களுக்கு நிலச்சி நிற்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். உடனே சீக்கிரத்தில் வருகிற சுதந்திரம் முடிவில் ஆசீர்வாதமாக இராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நேர்மையாக நல்ல விதமாக செய்யுங்க. லாபம் இருக்கணும், அந்த லாபத்திலையும் ஒரு நேர்மை இருக்கணும்.
அதே நேரத்தில் நம்ம செய்கிற எல்லாவற்றிலையும் இரக்கம் இருக்கணும். ஆண்டவருக்குன்னு நம்ம மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய தயவு செய்யணும். எல்லாவற்றையும் அழகாக செய்யுங்க. உண்மையாக இருக்கிறது ஒன்று, நல்லா செய்கிறது ஒன்று, அழகாக செய்கிறது இன்னும் ஒன்று. ஏன்னா ஒரு நாள் நீங்கள் செஞ்ச வேலையை பார்க்குறதுக்கு அவரே வருவார். நீங்கள் வேலை முடிச்சுட்டு போவீங்கல்ல, நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு ஏசுராஜா வந்து பார்த்துட்டு போயிடுவார். அழகாக இருந்துச்சுன்னா பரவாயில்லன்னு சொல்லி உங்களுக்கு மார்க் வச்சுக்கிடுவார். அலங்கோலமாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் அப்படி தானே இருக்கும். அதனால் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாம மகிமைக்காக செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.